வணக்கம் நண்பர்களே. ஹேமா மித்ரா 2025 சேனலுக்கு உங்களெல்லாம் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம ரொம்ப முக்கியமான ஒரு நாளை பற்றி பேசப் போறோம். அது பங்குனி உத்திரம். இந்த நாளில் முருகப்பெருமானின் அருள் மிகவும் அதிகம் இருக்கும் என்று சொல்வார்கள். நீங்களுடைய சந்தேகம் இருக்கும். பங்குனி உத்திரம் விரதம் எப்படி இருக்கணும்? என்ன விதிமுறைகள் பின்பற்றணும்? கஷ்டமா இருக்கணுமா? இல்ல சுலபமா செய்யலாமா? அதனால இன்று நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் நட்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா நீங்க நம்பிக்கையோட முருகனுக்கு விரதம் இருக்க முடியும். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம்தான் பங்குனி உத்திரம். இந்த நாள் மிகவும் சிறப்பு. முருகப்பெருமான் மற்றும் தெய்வானை திருமணம் நடந்த நாள். இந்த நாளில் நாம் உண்மையாக விரதம் இருந்தால் கல்யாண தடை நீங்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், முருகன் அருள் கிடைக்கும். விரதம் ஆரம்பிக்க எப்படி? முந்தைய நாள் இரவு லேசான உணவு சாப்பிடுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சரவண பவ் என்று ஜபம் செய்யுங்கள். அதிகாலையில் எழுந்திருக்கவும், குளித்து சுத்தமாக இருக்கவும். மஞ்சள் அல்லது வெள்ளை உடை அணியலாம். விரத விதிமுறைகள்: முழு விரதம் இருக்க முடிந்தால் மிகவும் நல்லது. இல்லையெனில் பால், பழங்கள், ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது: அசைவ உணவு, வெங்காயம், பூண்டு அதிகமான உணவு. முக்கியம்: மனநிலை, கோபம் வரக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நல்ல எண்ணங்கள் வைத்திருக்க வேண்டும். முருகன் பூஜை: முருகன் படம் அல்லது சிலை வைத்துக் கொள்ளுங்கள். மாலை அணிவிக்கவும், தீபம் ஏற்றவும், ஜபம் செய்யுங்கள். ஓம் சரவண பவ். கந்த சஷ்டி கவசம் ஜபம் குறைந்தது 108 முறை. ஓம் முருகா என்று சொல்லுங்கள். கோவில் தரிசனம்: முடிந்தால் முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். பால் அபிஷேகம் செய்யலாம். அர்ச்சனை செய்யுங்கள். செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே பூஜை செய்தாலும் போதும். மாலை தீபம் ஏற்றவும், நைவேத்தியம் வையுங்கள். விரதம் முடிக்கும்போது எளிய உணவுடன் ஆரம்பிக்கவும். முதலில் முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். முக்கிய குறிப்புகள்: உடல் நலம் சரியில்லையெனில் கடின விரதம் தேவையில்லை. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எளிமையாக செய்யலாம். முருகன் நம்ம உண்மையையே பார்க்கிறார். நண்பர்களே, நீங்கள் முழுமையாக செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. நல்ல மனம், நம்பிக்கை, பக்தி இதுதான் முக்கியம். முருகப்பெருமான் உங்களுக்கு சந்தோஷம், நல்ல வாழ்க்கை அனைத்தையும் தரண்டும் என்று வேண்டுகிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹேமா மித்ரா 2025. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் சரவண பவ்.